அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணராஜபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். பராபவ வருடம் ஒரு பொன்னான காலம். இதில் என்னென்னா, நவகிரகங்கள் நாயகராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் இந்த வருஷம் ராஜாவாயிடுவார். அதே மாதிரி சந்திரன் சேனாதிபதி. எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லாம் மூளையில் தான் ஒர்க் பண்ணுறது. அந்த இதெல்லாம் கூட சண்டை கொண்டு சுட்டுக்கிட்டு மூளையிலே ஒர்க் பண்ணி கத்தி எடுக்காமல் ஆயுதம் எடுக்காம பண்ணக்கூடிய காரியத்தை சாதிக்கிறது தான் இந்த வருஷம். அதனால் குரு ராஜாவாக இருக்கார். இந்த சனீஸ்வரனை எல்லாத்துக்குமே இரும்பு மனிதன் பேர் சனீஸ்வரருக்கு, அயான் மேன். அந்த உடம்பில் அந்த வக்கரம் அந்த உடம்பில் இருந்தால் தான் எதுவுமே செயல்படுத்த முடியும். பொறியியல் ஆட்டாலும் இன்ஜினியர் ஆட்டாலும் மருத்துவராக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே செவ்வாய் புதுசாக வழக்கு உண்டாக்குவார். அது சால்வ் பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய அந்த சனியை மையமாக வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறது. அது மாதமே மீட்டிங் போட்டு நடந்தாச்சு. சனீஸ்வரன் மீனத்துக்கு போயாச்சுன்னா இந்த மகர கும்பத்துக்கு கொண்டாட்டம் தான். மீனத்தில் உட்காந்து சனீஸ்வரன் அங்கேருந்து தன்னுடைய மகரம் 11 ஆகிடுறது. அதே மாதிரி ஐனசோனபவமானது கும்பம். எப்படி பண்ணுறாரு பாருங்கள். குரு காய நகர்த்தி மெதுவாக அங்கேருந்து கடகத்து வந்த உடனே அங்கே உட்கார்ந்தவரை தான் குரு போயிச்சானா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் உட்காந்துட்டு அப்புறம் அதிசாரத்தில் போகிற விஷயம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சுக்கிரனோடையும் சரி, புதனோடும் சரி, செவ்வாயோடும் சரி எல்லாம் உட்காந்துட்டு டீம் ஒர்க்காக உட்காந்துட்டு காலையில் பார்த்துட்டு அங்கேருந்து நேரம் எல்லாம் அப்படியே வாரி வழங்குறார். சனீஸ்வரர் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அனுபவிக்கிறார் ஃபுல்லாக. இது தொடர்ந்து நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குரு சனி தொடர்புனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே பிரமாதமாக இருக்கும். நாடு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு இல்லாமல் ஒரே பாரத நாட்டில் எல்லாம் செழிப்பாயிருவாங்க. எப்படி தான் அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது எனக்கு புரியவே இல்லை. மடமடன்னு ஆகிடும் எல்லாம். சாதாரண ஆள் கூட வானத்தை பார்க்குற அளவுக்கு உயர்ந்துருவான். செல்வத்திலையும் கௌரவத்திலையும் அறிவிலையும் எல்லாம் உயர்ந்துடும். இப்போ இந்த இங்கிலீஷ்கார புக்கை படித்தா தான் அவனுக்கு பட்டம் படித்து பக்கத்தில் போடுகிற மாதிரிலாம் இல்லை. எப்படி வருதுன்னு தெரியல. அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே விளைச்சல் சூப்பராக இருக்கும். தின்றதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. என்டர்டைன் நன்னா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆன்மீக தொடர்புக்கு டூர் போகிறது, வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் இது நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உறவுகள்லாம் நல்லா பலம் பெறும். வியாதி நோக்காடு அது இது அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அடித்தளத்தை போயிடும். அது இத்தனை நாளாக இருந்து தான் எப்படி பாட்டிட்டு நமக்கு தெரியாத அளவுக்கு உடம்புல தெம்பு வந்துடும். டானிக்கே சனீஸ்வரன் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முதல் இந்த சித்திரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே வரிசையாக வருது. சித்திரை மாதத்தில் பார்த்தாலே சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாருன்னா மீனத்தில் உட்காந்துருப்பார். புதன் கூடைய சனீஸ்வரன் செவ்வாய், புதனோட செவ்வாய், புதன் செவ்வாய் ஒன்றா இருப்பாங்க. இங்கே சண்டையெல்லாம் கிடையாது. புதன் செவ்வாய் சனீஸ்வரன் அந்த குருவினுடைய சம்பந்தப்பட்ட குருவும் புதனும் வீடு மாதிரிப்பாங்க. ராசி பெருத்து படி முதல்லையே பாருங்கள். புதன் மீனத்திலையும் குரு மீனத்திலேருந்து 50% ராசி படுத்தின எப்படி பாருங்கள் முதல்ல ராசி. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா பெயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து டைரெக்டாக குருவினுடைய பாறை இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் அந்த விஷபத்தில் இருக்கிற அந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்வார். அந்த நேரத்தில் விஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் ஒன்றா இருப்பாங்க. சனீஸ்வரன் 3ஆம் வாரில் பார்த்து பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் வரிசையாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு இந்த புதனும் சுக்கரன் பேசிட்டு சுக்கரனுக்கு இறங்கிடுவார். சுக்கரனோடு சேர்ந்து குரு சேர்ந்து அப்படியே இப்படிலாம் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கும்போது அதிசாரத்தில் போனால் கூட அந்த பின்னாடி சனீஸ்வரன் இந்த குருவினுடைய பயிற்சி பிறகு அதிசாரத்தில் போவார். குரு அதிசாரத்தில் போனால் கூட உங்களுக்கு பொறுத்த பின்னாடி அந்த செவ்வாயோடு சேர்ந்துடுவார். பாம்பில் மாட்டிட்டார். பாம்பு சர்வன் செக்யூரிட்டி. அந்த முன்னாடி செவ்வாய் டைரெக்டாக 8ஆம் வாரில் தொடர்பு கொள்வார் குருவோடு. இப்படிலாம் அது ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இது இந்த வருஷம் ஃபுல்லாக நிறுத்தும். சனீஸ்வரன் வக்கரமானால் கூட பிரச்சனையே இல்லை. சுகமாக அனுபவிக்கிறார் இந்த காலத்தை. ஏன்னா இது சனீஸ்வரனோடு சம்மந்தப்பட்ட 2 ராசி இதுக்கு பார்த்தீங்களா, கும்பம் மகரம் ரெண்டுமே எங்கேயோ உயர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி கொண்டக்கூடிய இந்த துலாம் இருக்குது பார்த்தீங்களா சனியை,
அவன் பார்க்கணுமே எப்பேற்பட்ட எப்படி இருந்தாங்க துலாத்தில் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த 3 ராசி ஆச்சரியமாக இருக்கும். துலா எப்போதுமே கொஞ்சம் டல்லு தான், ஆனால் அது இம்ப்ரூவ் ஆகிடும். எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நமக்கு புரியலைன்னா காலசக்கர சோற்றத்தில் சனீஸ்வரனுக்கு இந்த மகத்துவம் கொடுத்ததுனால வந்த விளைவு உழைப்புக்கு அறிவுக்கு திறமைக்கு கொடுத்ததுனால நாடு வளம் உயர்ந்தது. வரப்புயர வாயு உயர அது வந்தாமல் சொல்லுவாங்கள்ல, அது வளர்ந்தது என்ற இந்த நல்ல ஒரு அதிசயமான ஒரு காலகட்டத்தில் நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பராப வருஷம் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும். பழையன கழிது புதியன சேர்தல் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாதத்தில் சூரியனோட சுக்கிரன் உட்கார்ந்துருப்பார். அதுவே மாளவிய யோகம். சுக்கிரன் தனாதிபதி, குடும்பத்தனாதிபதி, சப்தமாதிபதி. இப்போ 2 கைகள் சேர்ந்தால் தான் ஒளி வரும் எல்லாம் வரும். உழைப்புக்கே இப்படி தான் கொடுப்பாங்க. நட்பு வரும், எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சுக்கிரன் சேர்ந்தான்னா சப்தமாதிபதி சுக்கிரன், அதே மாதிரி தன குடும்பாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்குமே பிறந்ததுலேருந்து வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத பல அதிசயமான வளர்ச்சியை பார்ப்பீங்க. குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, உள்ளும் சரி, உங்கள் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை சுற்றம் சூழ காண்பீங்க. இது என்ன அதிசயமாக இருக்குது கேட்குறீங்களா? வாழ்க்கையில் இதுக்கு தான் பிறந்திருக்கோம். வியாதியிலையும் 4 காசு சம்பாதிச்சின்னு ஓட்டின்னு பற்றாக்குறையாதுக்காக வரல. இறையாமை முக்கியம். அதனால் இந்த ஆட்சி மட்டும் இந்த பார்க்கும்போது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் முதல்ல உட்காந்துட்டார் சித்திரை மாதத்துலேயே. அப்புறம் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த 10-11 சொல்லக்கூடிய சனீஸ்வரன் பரமனண்டாக அயன சயனத்தில் உட்காந்துட்டு அந்த குருவை பார்க்க போகிறார். உங்களோட அயன சயனத்தில் உட்காந்துட்டு அந்த கூடையை செவ்வாய் புதனோடு உட்காந்துட்டு இந்த குருவை குருவும் புதன் ராசி பரிவர்த்தனை பண்ணிப்பாங்க. குரு மிதுனத்திலையும் அதே புதன் மீனத்திலிருந்து ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கூடையே செவ்வாய் இருக்கார், எப்படி இருக்கு பாருங்கள். அதனால் அந்த மாதிரி அந்த பாக்யாதிபதியே குரு. அதனால் கவலையே இல்லை, அட்டகாசம் பண்ண ஆரம்பத்திலிருந்தே இந்த முக்கியமான கிரகங்கள் தொடர்புள்ள கிரகங்கள் தொடர்பு கொண்டு செயல்படுறது பிரச்சனையே இல்லை. இப்போது இது ஒரு பெரிய அதிசயமான விஷயந்தான். ஏன்னா என்னதான் பணம் பொருள் அந்தஸ்து என்ன இருந்தாலும் சோகம் தட்டும். தன்னால் ஏதாவது குறை இருந்துகிட்டே இருக்கும். மனக்குறை, சர்வீஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாதது, ஏதோ சாப்பாடு உணவு வேலைக்கு போகாதது, நமக்கு வெயில் ஒட்டாது, ஏதாவது சரீரத்தில் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும். மன நிம்மதியற்ற வாழ்க்கை எல்லாம் இருந்தும் ஒரு நல்லது ஃபங்க்ஷன் வரமாட்டேங்கிறது. காலாகாலம் திருமணம் குழந்தைகளுக்கு ஆக மாட்டேங்குது. படிப்பு வரமாட்டான்னு படிச்சுட்டு எல்லாம் பொசிஷனுக்கு வரமாட்டேன்றாங்க. இந்த வியாபாரம் தொடங்கினா தொடர்ந்து எனக்கு என்னுடைய வாரிசு அது ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறது. இப்படி எவ்வளோ பல குறைகள்லாம் இருக்கும் இல்லையா? எல்லாருமே ஏதோ வேலையை இப்படி சம்பாதிச்சு போதும்னு மனநிலையில் இருக்க மாட்டாங்க. சொந்தமாக 4 காசு சம்பாதிச்சாலும் என் சொந்த முயற்சியில் உழைச்சி சம்பாதிச்சு 4 வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணும் நிறைய பேர் நம்ம நாட்டில் உண்டு. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த லாபஸ்தானாதிபதியே உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் தான். 10-11 சனீஸ்வரர், 9 குருவை தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய ஒரு டீம் ஒர்க்காக நவகிரகங்கள் சனியை மையமாக வச்சுட்டு குருவை மையமாக வச்சு செய்கிறாங்க. அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் மன உளைச்சல் எல்லாம் காணாமல் போயிடும். பாதிப்புகள் இத்தனை நாள் எப்படி இல்லாமல் இருந்திருக்கு அதெல்லாம் வெளியில் வந்துடும். தூக்கத்தில் ஏந்த மாதிரி இருக்கும். மனமளவில் படிச்சுன்னு உடம்பில் புஷ்டி ஆரோக்கியம் எல்லாம் வந்துடும், கண்மூடாக வந்துடும். மனக்குறைகள் வாட்டி வாட்டி வேதனை பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காம அவஸ்தையில் இருந்துப்பீங்க. அதுலேருந்து எல்லாம் வெளியில் வந்துடுவீங்க. நமக்கு தேண்டிய ஜீவன வசதி வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருது, நாடி வருது, கூடி வருது. என்ன டோர் டெலிவரி பண்ணுற அளவுக்கு இல்லை, அந்த அளவு வந்தாச்சு. அதனால் உங்களுக்கு வெளிவட்டார சமூகத்தில் எல்லா விஷயத்துலேயுமே அனுகூலமான ஒரு போக்கு இருக்கிறதுனால இந்த மேஷராசி நேயர்களுக்கு ஒரு தேனும் பால் அமுதும் சுவைத்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தோஷத்தில் இருந்துகிட்டே இருப்பீங்க. திருவிழா குளம் மாதிரி வீடு இருக்கும்.
வீடு எப்போதுமே அம்போன்னு ஆஸ்பத்திரி மாதிரி நர்சிங் ஹோம் மாதிரி ஏதோ வாடகையில் இருந்தது. அந்த ஒரு சூன்யம்பாங்க, அதெல்லாம் விட்டு ஓடிடும். லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும். இப்போ நம்ம நாட்டுக்கு லட்சுமி கடாட்சம் வந்துடுது. நமக்கு வெளிநாட்டில் எதிர்பார்த்துன்னு ஓங்கிண்டு அப்படி போயின்ற காலம் மாறி போயினுமே அந்நிய முதலீடு இங்கே நேரடியாக வந்து நமக்கு பிரமாதமான வாழ்க்கை அமைப்பு இங்கேயே நமக்கு வேண்டிய அளவுக்கு ஜீவனாம்சங்கள்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. சொந்த தொழிலோ விவசாயமோ வேளாண்மையோ குறு தொழிலோ எந்த தொழிலாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை அமைப்பு நன்னாவே இருக்குது. அந்த வைகர்ம்பாங்களே அந்த மாதிரி மன தளர்ச்சியை எல்லாம் காணாமல் போயிடும். ஒரு சோகம் நம்மளை பிடிச்சின்றது என்ன வியாபாரம் பண்ணி அப்படின்னு ஒரு குறை இருந்ததெல்லாம் எல்லாம் போயிட்டு சுறுசுறுப்பு பிடிக்கும். வியாபாரத்தில் விறுவிறுப்பாக செல்லும், உடம்புல தெம்பு வரும், மனசில் புதுசாக ஒரு ஐடியாலாம் வரும், எண்ணங்கள்லாம் வரும், சிறப்பாக எப்படி செயலாற்றணும்னு அறிவு நுட்பமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதனால் மூளை இருந்தது, அது வேலை செய்யலை, இப்போ நன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த அறிவு திறன் அதுதுன்னா உங்களுக்கு எப்போதுமே எல்லா காலத்துலையுமே ஒரு எந்த தொழில் எடுத்தாலும் சிறப்பாக செய்ய முடியும். சமய சந்தர்ப்பங்கள்லாம் கூடி வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வரும்போது எல்லா செயல்பாடும் நம்ம எதிர்பார்க்குற செயல்பாடெல்லாம் மனசில் வரும்போது செயலாட்டுன்னு வருது. எண்ணங்கள் மனசில் வரும்போது அடாகடாடா சுலபமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு மன தயக்கமெல்லாம் போயிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, முக்கியமான கிரகங்கள் சொல்லக்கூடியது பாக்யாதி குரு, அதே மாதிரி சனீஸ்வரன் 2 பேர் முக்கியமான குரு. அடுத்து கடத்தரமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் முக்கியமானவர். எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாரு. சுக்கிரனோட குரு சேர்ந்துன்னு செயல்படுவார் கடகத்தில். ஸோ ஐயாசி மாதத்தில் குரு பெஞ்சாச்சுன்னா, கடகத்துக்கு போயாச்சுன்னா அந்த குருவோடு சேர்ந்து சுக்கிரன் இருப்பார். அது உத்தர செவ்வாய் புதன் செவ்வாயெல்லாம் வரிசையாக குருவோடு இருந்து கடகத்தில் ஜம்முன்னு பாப்பா செலவைப்பார். குரு ராஜா அனாவசியமாக அலைய மாட்டார். அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு கீழே வந்துடுறாரு. கடகத்தை வந்தோடனே ஒரு 3 மாதம் வச்சு கீழே இறங்கிடுறாரு. அதிசாரத்தில் வந்துடுறார். வந்த பிறகு அங்கேருந்து சர்பத்தில் மாட்டினார் நினச்சிக்காதீங்க. அதே சர்பத்தில் 27ஆம் தேதி அந்த மாதத்தில் சர்பத்தில் ராகு கேது பட்சி நடந்துடுறது. அதனால் ஒரு பிரச்சனைக்கும் இல்லாமல் அந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சிறப்பாக நடக்கக்கூடிய காலம், ஒரு லைஃப் சேஞ்ச் வரும். அதுதான் பெரிய விஷயம். ஆவணி மாதத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் கேட்கவே வேண்டாம். ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சு மூவ்மெண்ட் இருக்கும்போது அந்த குருவினுடைய அந்த கடகத்துக்கு வந்த பிறகு அந்த குரு ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கேயே நீடிச்சிருப்பார். அவ்வளோ சுலபமாக போக மாட்டார். எல்லாருக்கும் நல்ல கொடுத்துட்டு திருப்தியான பிறகு அந்த குரு வந்து அடுத்த பிறகு புரட்டாசி மாதம் கூட குரு இன்னும் வரல, மூவ்மெண்ட் அங்கேயே தான் இருக்கார். இப்போ ஐப்பசி மாதத்துலேயே குரு வந்து இந்த ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதத்தில் முதல்லையே குரு ஐப்பசி மாதன்றது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தெரியும். இந்த மாதம்னு அக்டோபர் நவம்பர் ஐப்பசி மாதத்தில் குரு பயிற்சி ஆச்சுன்னா அதிசார பயிற்சி. அது பயிற்சி இல்லை, ரிஷபம் ஏதோ வைகாசி ஆணி ஆவணி புரட்டாசி 6 மாதம். அது என்ன கணக்குன்னு தெரியல. 6 மாதம் 5 மாதம் ஃபுல்லு 5 மாதம் வரைக்கும் தொடர்ந்து கடகத்தில் உட்கார்ந்து குரு பிரமாதமாக பண்ணுவார். மேஷத்தினுடைய 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் எல்லாம் செய்வார். அங்கே உட்கார்ந்து நிறைய அவங்க முக்கியமான சனியும் தொடர்பு கொள்கிறாரு. எல்லா நவகிரகங்களும் வதிச்சு சுக்கரனோட செயல்படுறாரு. இப்படி ஒன்று வர்றதுனால உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. அதுக்கு பிறகு இந்த ஐப்பசி மாதத்துக்கு கீழே பிறந்தால் கூட ராகு கேது பயிற்சி போயிடுறது, தப்பிடுறது. ஆட்டோமேட்டிக்காக செவ்வாயும் வந்துடுவார். இப்போ செவ்வாயை வந்து அஷ்டம பாறையாக போய் சனியை தொடர்பு கொள்றதுனால உங்களுக்கு வேண்டியது அயன சயன போகத்துலேருந்து எல்லாம் சிறப்பாக நடக்கும். இது வரைக்கும் அலைச்சல் தான் மிச்சமாக இருந்திருக்கும் வாழ்க்கையில். அலைச்சல் உபாத பாதி சம்பாத்தியம் பாதி பேருக்கு டாக்டருக்கே தான் போகிறது. ஒரு ஃபுல்லாக அறுசுவை உண்டி சாப்பிட கூட முடியாது. அந்த ஒரு பாதிப்பு, நோய் பாதிப்பு எல்லாம் பெரும்பாலுமே முதுகு பிடிப்பு, கால் பிடிப்பு, வளைச்சல் இது என்னென்ன உண்டோ அத்தனை இருக்கும். இவ்வளோத்துக்கும் காரணம்
நவகிரகங்கள் ஒழுங்காக சனீஸ்வரன் சரியானபடி இல்லாத அவஸ்தைப்பட்டது குரு அவஸ்தைப்பட்டதுனால. குரு அவஸ்தையும் சனி அவஸ்தை இருந்ததுனால ஒருத்தருமே வாழ்க்கையில் ஒரு மேலே ஏறி வரத்துக்கு ஒரு ஸ்டேஜ் வரத்துக்குள்ளே அந்த அளவு ஆகிடுறது. இப்போ பசுமையான காலமாக இருக்கிற குருவும் சனீஸ்வரன் நன்னா அருமையாக செயல்படுவாங்க. அதிசாரத்தில் குரு போனாலும் தொடர்ந்து செவ்வாயோட உதவியோடு பார்ப்பார். அப்படியே வக்கரமாகி திருப்பி மறுபடியும் 2 பேரும் ஒன்றா வந்துடுவாங்க, இப்படி கடகத்து வந்துடுவாங்க. ஆனால் இவ்வளோ காலங்கள் எப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் மார்கழி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு தெரியும் தனுசில் இருப்பார். தனுசு குருவோட குருவும் சிம்மத்தில் இருப்பார். அது 2 பேர் ராசி விருத்தை பண்ணுவார். அதே மாதிரி செவ்வாய் கூட இருக்கிறதுனால விச்சிகத்தில் சூரியன் இருக்கும்போது செவ்வாயும் ராசி பரிவர்த்தனை பண்ணுவாங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் வருது. முக்கியமான கிரகங்கள்லாம் சூரியன் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த நேரத்தில் பண்ணுறதுனால மேஷராசினருக்கு ஒரு வாய்ப்புகள் நிறைய கூடிய வந்திருக்கு, எல்லாத்தையும் வந்திருக்கு. ஆரோக்கியம் கூடும், சௌபாகியம் கூடும், இந்த செலவினங்கள்லாம் மட்டுப்படும். அதே நோய் உபாதைகள் நல்லா நேரும், மனக்லேசம் போகும், எதிர்பார்த்த இடங்கள் சுலபமாக கைகூடும். இவ்வளோ வசதி இருக்குது. அப்புறம் என்ன, வம்ச விருத்தி வரும். இனிமேல் யாரெல்லாம் 1 குழந்தை 2 குழந்தை நீங்களாம் பண்ணிக்கிறேன், இத்தனை குழந்தைனா பிறக்கட்டும், அது சந்தோஷமான. இந்த மாதிரி காலம் தள்ளி கல்யாணம் பண்ணிக்கிறது, ரொம்ப எல்லாம் பண்ணுறது, எதிர்பார்த்ததெல்லாம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் மாறிடும். மழை அது நேரத்தில் கல்யாணம், திருமணம், அது குழந்தை குட்டி பெறது, என்னென்ன வளர்க்குறது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அருமையாக எல்லாமே செயல்படக்கூடிய ஒரு காலமாக திகழறதுனால மேஷராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான காலம் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பராபவ வருஷம், புத்தாண்டு, பொங்கல் வாழ்த்துக்களோடு உங்களுக்கு சூப்பர் சொல்லணும். சுக்கராச்சாரியருடைய பெருமை சொல்ல முடியாது, அவ்வளோ பெருமை. குரு ராஜா ஆகிட்டார். ஜம்முன்னு குரு தெளிவாக இருக்கார். சனீஸ்வரர் ஒரே அவஸ்தையில் இருந்தார், ஜம்முன்னு தெளிவாகிட்டார், நன்னாயிட்டார். மீனத்தில் உட்காந்துட்டு சோகமாக அழுமி அவரை தேடின்னு எல்லாமே இந்த குரு நேரடியாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருவார். அப்படின்னா அந்த குரு பார்வை எப்போதுமே இருக்குது, கவலையே படலை. அப்படியே சிம்மத்துக்கு போனால் கூட அந்த ஐப்பசி மாதம் சொல்லக்கூடிய இதில் வரும்போது அந்த ராவுக்கேது பேச்சு ஆகும். அதுக்கு முன்னாடி அந்த மாதத்தில் குருவும் கீழே அதிசாரத்தில் பேர்ந்துடுவார். அப்போவும் செவ்வாய் கூட பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துடுவார். அதே சிம்மத்துக்கு செவ்வாய் தொடர்பு வச்சு சனீஸ்வரன் தொடர்பு கொள்கிறார். என்ன இருக்குது, அது கன்னிக்கு போயாச்சுன்னா சுக்கராச்சாரியர், புதன் டைரெக்டாக சனீஸ்வரர். என்ன மாதிரி சனீஸ்வரன் மையமாக வச்சு நடக்கும். ஏன்னா வியாபாரம், பொருள், அக்ரிகல்ச்சர், வேளாண்மை துறை, என்ன துறை, பொறியியல் துறை, எந்த துறை இருந்தாலும் சனீஸ்வரன் தயவு இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ண முடியும். எல்லாருக்கும் வயிற்றுக்கு வாழ்க்கை கிடைக்கும், வளமான வாழ்க்கை கிடைக்கும். இல்லைன்னா போச்சு. சனீஸ்வரன் தயவு இருந்தால் தான் நோயெல்லாம் பாதிக்காமல் இருக்கும். நோய்க்கு மருந்து கொடுப்பார், அது வேறு விஷயம். ஆனால் நோய் வாட்டம் இல்லாமல், நோயே வராமல், கை கால் முடங்கி போகுது, கண் வீக்கு, காது வீக்கு, இன்னென்ன போது அதெல்லாம் இனி இருக்காது, இராது. பசுமையான காலம். ரிஷபராசினர்களுக்கு பெரும்பாலுமே ஆர்டிஃபிஷியல் எல்லாமே அந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அவங்க மெயின். இதற்காலும் நம்மளுடைய சம்பந்தப்பட்ட பாரம்பரிய தொழில்கள்லாம் பார்த்தோன்னா கலை தொடர்புள்ள தான் எல்லாமே இருக்கும். அந்த பகவான் தொடர்புள்ள எல்லாமே இருக்கும். இயற்கையோடு ஒட்டின வாழ்வு நம்மளுது. பகவான் தொடர்பு இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அத்தனை விஷயங்கள்லையுமே ஒரு முத்தாய்ப்பாக நம்ம நாட்டில் மட்டும்தான். அதனால் ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆடல், பாடல், களி, பாரம்பரிய கலைகள் என்னென்ன உண்டோ, சமையல் பண்ணுறதுலேருந்து படுக்க போடுறதுலேருந்து என்னென்ன உண்டோ, தோட்டம், துறவு, என்பது என்னென்ன உண்டோ இதெல்லாம் நம்ம நாட்டில் மட்டும்தான். புஷ்பங்கள், தானி, இதெல்லாம் பார்த்தோன்னா ஆச்சரியமாக நம்ம எல்லாம் இயற்கை வளத்தில் கொண்டது. நீர் நிலை கொண்டு எல்லாமே இயற்கை வளமாக கொண்டது. ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல்ஸ் போட்டு அதை போட்டு இதை போட்டாலும் இங்கே திங்கிற சோறுலேருந்து எல்லாமே அப்படி தான். இயற்கையாக அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் எல்லாம் நமக்கு உணவு பரிமாறுறது, அந்த டிஃபன், சிற்றுண்டி, இதெல்லாம் பார்த்தோன்னா என்னெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் வேலை உண்டு. அதெல்லாம் பாழாக்கி பில்டிங் கட்டி ஃப்ளாட்டு விற்காதீங்க. கிராமாந்தரத்தில் முன்னாடி சொல்லிட்டேன், கிராமாந்தரத்தில் ஃப்ளாட்டு கொண்டுறாதீங்க. அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கணும். சுற்றம் சூழம் கூடி இருந்து வாழணும்னு நம்மளது ஒரு பாரம்பரிய பண்பாடு. அது பார்த்தீங்கன்னா கிராமாந்தரத்துலேயே அது இருக்கட்டும். இருக்க சொல்கிறேன்னா
எல்லாருமே கையேந்து கூலி வேலை பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த கூலி வேலை கொடுக்கறதுக்கு அந்த முதலாளியே இருக்கக்கூடாது. எல்லோரும் முதலாளியே இருங்க. 2 பேருக்கு 3 பேருக்கு நீங்களே உங்களுக்குள்ளே எடுத்து கொடுத்துடலாம். அதனால தான் நம்ம நாட்டில் இவ்வளோ கஷ்டம் வந்தது. எதையோ நம்பி யாரையோ போயிட்டாங்க. அதான் வியாபாரத்தில் இனிமேல் முன்னோடியாக இருப்போம். நம்ம உள்நாடு வெளிநாடு எல்லாத்துலேயுமே ரிஷபத்தில் வந்து கலை பண்பாடு இதெல்லாம் இருக்குல்ல. டீச்சிங் ப்ரொஃபஷன், கலை, டான்ஸ், சங்கீதம், வித்வத்து, அந்த ஃபோட்டோகிராஃபி, ஆர்டிஸ்ட் இந்த ட்ராயிங்கு என்னென்ன உண்டோ, சித்திரங்கள், அந்த சின்னத்திரை, பெரிய திரை எல்லாமே. பெரிய திரை தான் அடி ஓட்டு போச்சு. சின்னத்திரை இதெல்லாம் என்னென்ன உண்டோ, டிசைனிங் அத்தாரிட்டி, அப்புறம் டிரான்ஸ்மிஷன் இந்த டெலிஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, கம்ப்யூட்டர் கணினியில் எல்லாமே இது பண்ணி ஸோ அட்ராக்டிவாக இது பண்ணி மாடலிங் என்னென்ன உண்டோ அவளுக்கு தெரியும். தையல், எத்தனை விஷயம் இருக்குது. நம்ம சாப்பிட்றது தூங்குறது சன்னியாசி மாதிரி எந்தையோ வாழ்ந்துட்டு போகிறதுக்கு வாழலை. முழுக்க எல்லாத்துலேயும் அனுபவிச்சுன்னு வாழணும். அந்த வாழ்க்கையை தான் கொடுக்கறது யாருன்னா ரிஷபம். ரிஷபத்தில் இருக்கிறவங்க தான் கொடுக்க முடியும். என்னத்தையோ ஃபஸ்ட்டு இந்தத்தையோ வாங்கி சம்பாதிச்சு இந்தத்தையோ வாங்கிட்டு போகிறதுக்காக வாழ்க்கை இங்கே பிறகலை. ஜீவனம் செகண்டரி தான் பட்சம். வாழ்க்கையில் இயல்போடு ஒட்டின வாழ்க்கை வாழ்ந்து பகவானோட ஒட்டி வாழ்ந்து எத்தனை தேவர்கள் இருக்காங்க. 33 கோடி தேவர்கள் இல்லை. இங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே வேலை கிடையாது எல்லாருக்கும். அத்தனை பேர் பகவானோடு ஒன்றி அனுபவிக்கக்கூடிய ரசனைகள் நமக்கு உண்டு. அந்த ரசனைக்கு தான் இங்கே ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமாக ஒரு அழகாக பண்டிகைகள் வருது, கோயில் திருவிழாக்கள் வருது, என்னெல்லாமோ இருக்குது. குடும்பத்தில் தொடர்ந்து எல்லாம் வந்துட்டுருக்கு. இறைவனோட ஒட்ட வாழ்க்கை தான் அமைப்பே, செயல்பாடுகளே. அது பார்த்தோன்னா தயவுசெய்து இந்து மதம் இல்லை, இயற்கையாகவே இந்து தான், இந்துக்கள் தான் எல்லாமே. அதனால் ஒரு தனிப்பட்ட சாமியார் தோற்றுவித்தது இல்லை. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பில் நம்ம நாடு பழையபடியே வரும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அப்போ இத்தனை நாளாக கூத்தடிச்சதெல்லாம் பகவான் யாருக்கோ நல்லா அனுபவிக்கணும்னு விட்டார். இப்போ நமக்கு அனுபவிக்கணும்னு வச்சுருக்காரு. அதான் வேறு ஒன்றும் இல்லை. ரிஷபத்தில் சம்பந்தப்பட்ட சுக்கராச்சாரியார் குருவோட உட்காந்துருப்பார். 3ஆம் வீடு சொல்லக்கூடிய கழகத்தில். அப்புறம் மறுபடியும் போவார், செவ்வாயோடு பேசுவார். அதுக்கு முன்னாடி புதனும் சுக்கரனும் பேசிப்பாங்க. என்ன பேசுறது 2ஆம் தன வீட்டில். அப்புறம் வரிசையாக ஒருத்தராக வந்து பின்னாடியே குருவோடு இருப்பாங்க. குருவோட 1 வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருப்பாங்க. இருந்து செயல்படாங்க. சுக்கரன் நல்லா இருப்பார், கூட இருப்பார். சுக்கரன் குரு சேர்ந்தான்னா கலைகளுக்கெல்லாம் பொக்கிஷம். உலகத்திலே கலை படைப்புகள் படைப்பாளிகள் யாருன்னு நம்ம தான். எத்தையோ தான் படைக்கிறதில்லை. இது நல்ல இறையாமை ஒட்டி தான் எல்லாமே படைப்புகள். ரொம்ப அனுபவிக்கலாம் வாழ்க்கையில். ரசனைகள் எப்படி அந்த மாதிரி டேர்னிங் பாயிண்ட்டு எல்லாருக்கும் வரப்போது. அந்த எப்படி தான் அந்த ஞானம் வரப்போகிறது தெரியல. அந்த ஞானம் கைகூட பெற்று ஒவ்வொருத்தரும் சிறப்பாக செயலாற்றுவாங்க. பணம் சர்வசாதாரணம் வரும். நீ பணத்துக்காக எழுதி போட்டி போன அவசியம் இல்லை. அப்படியே கடவுள் படத்தில் பார்ப்பாங்க, லட்சுமி படத்தை அப்படி பணம் கொட்டுறாமல் இருப்பாதுறீங்கள. அந்த மாதிரி செல்வம் தேடின்னு வரும் உங்களுக்கு. வாழ்க்கையில் வேண்டிய சொகுசுவான வாழ்க்கைக்கு நிறைய இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வரணும். இல்லை சொகுசான வாழ்க்கை எத்தனை பேர் வந்தாலுமே அதை அனுபவிக்க முடியாத வெறிச்சோடு இருக்கும். இப்போ அப்படி இல்லை. கொஞ்சமாக வந்தாலும் சுகமாக ஆனந்தமான வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு கடன் உபாதை அறவே இருக்காது. அப்படி சொல்லாட்டாலும் ஏதோ கடன் ஒன்று இருக்கும், அவ்வளோதான். அத்தனை விருத்திக்கு வரும் தேவைக்கு. ஒரு காலத்தில் வீடு கட்டுறதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு கடனை போட்டு அவஸ்தைப்படுவாங்கடா. படிக்க வைக்கிறதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. இப்போ டாக்டர் கொடுக்கறதுக்கே கடன் வாங்கி அதுக்காக அத்தனை பணமும் போயிடுறது. என்ன கொடுமை அது. பெற்றோர்கள் நிராகரிப்பு, ஏனோ தோணான்னு வாழறது, இதெல்லாம் போயிடும். சந்தோஷமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்க்கை இல்லை. எவ்வளோ வாழ்க்கையில் ஏமாற்றம். அடிப்படையே வாழ முடியாது போயிடுது. இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாரு. எப்போ சனீஸ்வரன் நன்னா ஆகிட்டாரோ, இத்தனை பேர் குரு நன்னா ஆகிட்டாரோ, அப்போ எல்லாமே தொடர்ந்து கணேசனுக்கு கிடைக்கிறது. போதும். பணக்காரனே செல்வன் தான் ஏழை அப்படி இல்லை. அந்த வசனம்லாம் பேசலாம். இந்த வசனம் பேச முடியாது. இவன் கையில் சரக்கு இருக்குது, செல்வந்தன். அவன் கையில் சரக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண ஆள். இப்போ எப்படி இருந்தது, எப்படியோ வந்தது. இப்போ ஏன் வரல? இல்லை,
அந்த மாதிரி மாறி போகக்கூடிய காட்சிகள் தான் எல்லாமே. அதனால் எவ்வளோ காலத்தில் நம்ம இப்படியே வாழ்ந்துட்டுருக்கிறது அப்படின்னு தோணும். வெட்டியாக ஒரு வாழ்க்கையை வாங்கிட்டு அரை வைத்து கால் வைத்து அது கொஞ்சம் இது கொஞ்சம் அதை வாங்கி டேட் பண்ணி கொடுக்குறது, இப்படியே போராட்டத்திலேயே வாழ்ந்துருந்து சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. எத்தனை குடும்பம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பார்த்தா பந்தாவாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி குறையெல்லாம் அடியோடு போடும். காரணம் என்ன? வீரியஸ்தானாதி சொல்லக்கூடியது இந்த கடக வீட்டில் குரு உட்காந்துட்டார். குருவோட எல்லாருமே வந்து உட்காரும். செவ்வாய் வருவார், புதன் வருவார், சுக்கிரன் வருவார், மாற்றி மாற்றி வந்துட்டு இருப்பாங்க. இருந்து இதான வந்துட்டு ஷேர் பண்ணி அந்த ஆசி அப்படியே சனீஸ்வரனுக்கு குரு கொடுத்துட்றாரு. போதுமே, தொடர்ந்து வருது பாருங்கள். அப்புறம் கன்னிக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்காக சுக்கராச்சாரியம், செவ்வாய், புதன் எல்லாம் வந்து டைரக்ட் அங்கே கண்ட்ரோல் சனிக்கு போயிடும். ஷேர் பண்ணிப்பாங்க. சனி வக்கர காலத்தில் இருந்தால் கூட ஒரு 4 மாதம் எதிர்ப்பார். அந்த 3 மாதம் 4 மாதம் அந்த நீச்சபங்கரை ஆகத்தில் குத்துட்டுருப்பார். ஒரு குறை சனிக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை யாரும் இது வரைக்கும் நம்ம கோச்சாரத்தில் பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ அருமையான அமைப்பு. ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரைக்கும் பொண்ணு கல்யாணம் ஆகணும், பிள்ளை கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகி சந்தோஷமாக வாழலை, டைவர்ஸு அது இது பிடிக்கலாமா வேணாமா, அப்படியே இருக்குது, இப்படி வித்திக்கு வராமல் இருக்க, குழந்த பாக்கி யாரோ இல்லை, அது வயிற்றில் அதை பண்ணி பார்க்கலாம், இதை பண்ணி பார்க்கலாமா, இன்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. நார்மல் வாழ்க்கை பேரலைஸ்டு. கல்யாணம் ஆனால் குழந்தை குட்டி பிறக்கும், அதோ அபூர்வமாக ஏதோ ஒன்று தான் ரேர் தான். அவளுக்கு இந்த பரிகாரம் பண்ணி பெற்றுப்பாங்க. அந்த காலத்தில் அந்த இறைவனுக்கு வேண்டிக்கிறேன், இந்த இறைவனுக்கு வேண்டிக்கிறேன், இதை பண்ணிப்பாங்க, குறைய போய்ப்பாங்க. ஆனால் இப்போ எதிர்த்தாலுமே ஒழுங்காக சில்லோ ஜூப்ளி கொண்டாடுறாங்கன்னா பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. குடும்பம் நடத்துறது அப்படி இருக்குது. அவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்படியே இருந்தால் காக்கா கூட்டம் பறந்து போனாமல் எங்கேயோ போயிடுறான், அவன் ஹஸ்பண்டு ஒய்ஃப் எங்கேயோ இந்த மாதிரி அவலமான நிலைகள்லாம் மாறிடும். அப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது சிவராசினியர்களுக்கு வந்து பாக்யாதி சனீஸ்வரன் தர்ம கர்மாதிபதி அவர் தான் கொடுப்பார். பிரமாதம் தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக கொடுக்குறாரு. இந்த மாதிரி யாராக கொடுப்பாங்களா? முதலாளி நீ வேலை செய்யட்டன்னு பரவாயில்ல, இந்த போனஸ் அது இது கொடுத்துட்டே இருப்பானா, அது மாதிரி இப்படி இருக்குது. அது மாதிரி அந்த அமைப்பு இவாளுக்கு இருக்குது. செல்வத்துக்கு குறைவில்லை, வாழ்க்கையில் சுவைகளுக்கு குறைவில்லை, படைப்புகளுக்கும் குறைவில்லை என்று குடும்பத்தில் இருக்க நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கும். வீணான தகர சண்டை சச்சாரம் எதுவுமே அறவே இருக்காது. இப்படி சொர்க்கமான ஒரு அமைப்பு இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் முதல் கொண்டு இறுதி வரைக்கும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்.